பவர் கட் டைம்ல இந்த பக்கி இருந்தா பிளான் சொதப்பிடும். ஹலோ ஹலோ, இஸ் திஸ் மிஸ்டர் விக்னேஷ்? எஸ். இஸ் திஸ் ஸ்மார்ட் ஹேண்ட்ஸம் குட் லுக்கிங் விக்னேஷ்? எஸ், அதே ஸ்மார்ட் விக்கி தான். இஸ் திஸ் சவுத் இந்தியன் ஷாருக் கான்? தமிழ்நாடு டாம் க்ரூஸ் மிஸ்டர் விக்னேஷ்? ஏய், யார் அது? ஃபோன் பண்ணி கலாய்க்கிறியா? ஓவர் பில்டப் தர. ஏதோ ஸ்மார்ட்னு சொன்னா நம்பலாம். டாம் க்ரூஸ் அது இதுன்ற. எங்க வீட்ல கண்ணாடி இல்லையா, இல்ல என் போன்ல தான் ஃப்ரண்ட் கேமரா இல்லையா? ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். சார், யூ ஆர் வெரி லக்கி. யூ வாண்ட் தி ஆஃபர். என்ன ஆஃபர்? பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஷோரூம்ல நீங்க ஷர்ட் வாங்குனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அதை நீங்க ஃபில் அப் பண்ணீங்கல்ல, அதுக்காக இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. நீங்க கூப்பன் ஃபில் அப் பண்ணீங்களா இல்லையா? என்ன பிரைஸ்னு சொன்னீங்கன்னா எழுதுனா இல்லையான்னு சொல்றேன். சார், ஆரஞ்சு ஐஜே மாடல் செல்போன் உங்களுக்கு பிரைஸா கிடைச்சிருக்கு. இது சார், இது வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார்? தேங்க்யூ சார். எங்க சார் வரணும்? எப்போ வரணும் சார்? சார், இன்னைக்கு நைட் கரெக்டா டைம் 10 மணிக்கு மவுண்ட் ரோட்ல இருக்க பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஷோரூமுக்கு வந்துருங்க. சரி, ஓகே சார். யுவர் குட் நேம் சார்? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யாராவது ஏமாத்தி விளையாடுறாங்களா? பாப்போம். பக்கி சார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, மவுண்ட் ரோட் பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஷோரூம். மே ஐ ஹெல்ப் யூ? ஹரிச்சந்திரன் இருக்காரா? ஹிஸ் இன் another line sir. Can I help you sir? நோ நோ, இட்ஸ் ஓகே. ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். Thank you sir. எஸ், வாவ். ஐஸ் போர் கலஞ்சவனுக்கு ஐஸ் பீரே கிடைச்ச மாதிரி இருக்கு. போறோம், தூக்குறோம். இந்த பக்கி சார் இன்னும் கிளம்பலையே. என்ன சார் நின்னுக்கிட்டே ஓடுறீங்க? உள்ள போய் படுத்துட்டே ஓடுங்களா, இன்னும் ஈஸியா இருக்கும். நான் நின்னுட்டு ஓடனா உங்களுக்கு என்ன, இல்ல தின்னுட்டு ஓடனா உங்களுக்கு என்ன? என் காலி என் வீடு, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ராத்திரி 9 மணிக்கு ஜாகிங் போனா யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க சார். பைத்தியம்னு பரிதாபம் தான் படுவாங்க. பட்டுட்டு போட்ட வெளியே சார். ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல? சிட்டி சென்டர்ல ஒரு கால் சென்டர், இந்த கிளைண்ட் மீட்டிங். அப்ப போங்க, ஏன் வெயிட் பண்றீங்க? இல்ல, ஒரு பூனை ஜாகிங் போச்சு, அதான் சகுனம் சரியில்லை நிக்கிறேன். சார், வேலையை தள்ளி போடுறதுக்கு 1000 யோசனை வரும். ஆனா நாம தான் இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு ஒரே யோசனையில் இருக்கணும். இன்னைக்கு என் ராசி பலனை போட்டுருந்தான். எனக்கு சந்திராஷ்டமம். வீணா போனவங்களாம் வீண் யோசனை சொல்லுவான், அறிவில்லாதவங்களாம் அட்வைஸ் பண்ணுவான்னு போட்டிருந்தது. நான் அப்ப நம்பல. கிளம்பிடுமா சார்? பாய். காலையில யாருமே பார்க்காத திருடனை நீங்க மட்டும் எப்படி சார் பாத்தீங்க? அது அவங்களுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது போல இருக்கு சார். சார், 4 திருடனுங்க சார் உங்க வீட்டை பார்த்த மாதிரி தான் வந்தாங்க. நீங்க வேற இல்லையா? செம்ம அடி உங்களுக்கு. இல்ல, அவங்களுக்கு. அதனால என் செல்போன் வேற காணாம போச்சு சார். தேங்க்யூ நட்டு சார். நோ மென்ஷன் அனி மேம். ஐயோ ஐயோ, பாத்துரு என்ன இந்த குத்துற? வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்டர் மாஸ் லைட் மெடல மாத்தாதவரு வான மாதிரி சேட்டலைட்ட போய் சர்ச் செஞ்சாருங்களாம். அந்த மாதிரி இருக்குது உங்க கதை. அம்மா, ஏன்டி குத்திட்டு இருக்க? குத்துறதுக்கு நான் என்ன கிக் டான்சருங்களா? ஐயோ, அது கிக் பாக்ஸர் மேடம். அரசக்க அதே தான் சார். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி இது யாராவது சாமி என்ன சரணமயப்பான்னு சொல்றதும், தலைவானதும் வாழ்க்கைன்னு சொல்றதும், அதே மாதிரி 50 ரூபாய்க்கு 2 நாள் யோசிக்காம வாங்குறதும், மெழுகுவத்தி யாராவது ஊத்திட்டாங்கன்னா ஐயோ அம்மா உடனே பாட்டு பாடுறதும் எனக்கு பழக்கமாயிடுச்சுங்க. மாத்திக்கவே முடியல. டோன்ட் வரி, இது புது வியாதின்னு பயப்படாதீங்க. இது பொது வியாதி தான். ஹரி, calm down, ஹரி. ரிலாக்ஸ். Cool.
தைரியமா இருங்க, கரண்ட் வந்துரும். டோன்ட் வரி, நான் இருக்கேன். அட பயப்படாதீங்கக்கா, என்ற படியில தான் இருக்கீங்க. செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு என்னன்னு சொல்றது? இருட்டுக்குள்ள உனக்கு என்ட்ரி டவுட். அக்கா எந்திரிங்கக்கா ஒரு நிமிஷம். பூனை கண்ணை முடிச்சுனா உலகமே இருண்டு போச்சு நினைக்குங்களா? ஓ, பவர் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணு முடியா? பவர் வந்துச்சா? நீ எங்கடா இங்க வந்த? அது பருப்பு பொடியும் நெய்யும் வாங்க வந்தனே. நடு சார், கோபி இப்படி கட்டி பிடிச்சிருந்தீங்க, உங்க பயம் போகவா? இல்ல இல்ல இல்ல, அவன் பயம் போறதுக்கு பேசிக்கா எனக்குள்ள ஒரு ஓரத்துல கம்யூனிஸ்ட் இருக்கான் சார். சீரியஸாவா? ஆமா சார், எங்க தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா கார்ல் மார்க்ஸ் வீட்டுக்கு எதிர் வீடு தான், தெரியுமா? பரவாயில்ல, உங்க பரம்பரையில யாரும் பெரிய ஆளுங்க இருந்தா கூட என்ன மாதிரி பெரிய ஆளுங்க வீட்டுக்கு எதிரிலேயாவது இருக்கீங்களா? விக்கி மொக்க போடாத. குட் நைட் ருக்கு. குட் நைட் அனி மேம். ஓகே மேம், தேங்க் யூ. குட் நைட் சார். குட் நைட். ருக்கக்கா, கொஞ்சம் பருப்பு பொடியும் நெய்யும் கொடுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல சோறு வாங்கி பிசைஞ்சு சாப்பிட்டு போயிருவேன். இது எதுக்குடா? கரண்ட் போனா கட்டி பிடிக்கிறதுக்கு. I like it. ருக்கே ருக்கே, காபி குடுறியே? ஏன்றி காப்பியை கேட்டா போனை குடுக்குற? காது குடைஞ்சு காது செவு கிழிஞ்சு போச்சா? சும்மாவே நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு பதில சொல்லுவேன். என்னது இது? அம்மா. அடிப்பாவி. அம்மா அடி ஏண்ட காலங்க தலைவல திட்டுற? தடிமாடு ச்சே. நீ தான் திட்டுற. திட்டாம ஏண்டா பனியன் செட்டிக்கு ஆர்டர் புடுறானா ராத்திரியில திருடனை பிடிக்க போறியாமே? ஏண்டா நீ ஏன் உன் அப்பன மாதிரி இருட்டுல உன் கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாம திண்டாடுவ, இதுல திருடனை பிடிக்க போறியாக்கும்? மா, போலீஸ் 10 நிமிஷம் தான் வராங்க, ஆனா பவர் கட் 1 hour போகுதுல. ஒரு காலனி செக்ரட்டரி, எனக்கு சில பொறுப்பு இருக்கலாமா? இங்கெல்லாம் பவர் கட்டாருது இல்லையேடா. இங்க ஆகுது. அடே தினமும் திருடன் ஒரே ஏரியாக்கு வருவானா? 2 நாளைக்கு முன்னாடி உன் செல்போனை திருடன் திருடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திருட வரவே இல்லையே. இல்லைங்கம்மா, அப்படியெல்லாம் விட முடியாது. இங்க பாரு, இன்னைக்கு திருடன் வந்தான்னா அவன் அங்க அடிக்கடி வர்றான்னு அர்த்தம். அப்படி எவனும் வரலன்னா இனிமே வரமாட்டான்னு அர்த்தம். நீ வீட்டுக்குள்ளேயே கெட. சரி. ஏனுங்க காப்பி எடுத்துட்டு வரட்டுங்களா? அது எப்படி கோத்து விடுறதுனால கோத்து விட்டு கோயம்பேட்டில் 6 நடிச்சாலும் நகராது எருமை மாதிரி கேசுவலா நிக்கிற? அட பாவி. நாயா முதலாளி திருடணும்? அடே திருட மாதிரி நடிக்க தானே சொன்னேன். ஆஹா மஜா ஜா போலகுதையா. யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா? டேய் முகத்தை மூடிக்கிடா, நான் உன்னை துரத்துறேன். நீ சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். உங்க அடி சிங்கம் சூர்யா மாதிரி வந்து 1.5 டன் வெயிட் இருக்கு சார்னு பில்டப் கொடுத்துட்டே ஓடுறா. டேய் எங்கடா போற? இங்க பாருங்க முதலாளி, அடி வாங்குற திருடனா கூட நடிக்கிற, ஆனா இந்த மூஞ்செல்லாம் சிங்க சூர்யான்னு சொல்ல முடியாது. ஐயோ மசிய மாட்டேங்கிறானே. டேய் போன மாசம் சம்பளம் இன்கிரிமெண்ட் கேட்டல, எங்க சம்பளமே தெரியலையே. சரி போனஸோட சேர்த்தறடா. சார் நீங்க சிங்க சூர்யா இல்ல, அதுக்கும் மேல. சிங்க இல்ல, டைனோசர். இப்போதான் நீ பொழைக்க தெரிஞ்ச புள்ள. இங்க பாரு, ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தனா மெயின் ரோடு, அப்படியே போனா நீ தப்பிச்சிடலாம். லெஃப்ட் எடுத்த முட்டு சேர்ந்து முட்டிக்கிட்டு அடி வாங்குது. அதுக்கப்புறம் திருடுங்கிற பேர் வந்துரும். அதுக்கப்புறம் நீ கடையில கூட வேலை பார்க்க முடியாது, பாத்துக்க. ஐயோ முதலாளி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீட்ல தானே திருட போனோம், கரெக்டா? டேய் இந்த வீட்ல தான் நான் அடி வாங்கினேன். இங்க பாரு, நீ போக வேண்டியது அங்க மிடில் இருக்குல்ல 9ஆம் நம்பர் வீடு, மறந்துடாது. அந்த வீட்டுக்கு தான் நீ போனோம். நீ பயமுறுத்த வேண்டியது ஹனி மேம. நான் உன்னை அடிப்பேன், நீ ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல ஓடிடு, ஓகேவா? ஓகே முதலாளி, சூப்பர். நைட் வந்துடுறேன். இங்க பாரு, கரண்ட் கட் ஆனதும் கரெக்டா போன் பண்ணுவேன், நீ கரெக்டா வந்துடு, ஓகே? ஓகே.